பொங்கல் என்னைக்கு வருது? வர வாரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை. போகி அன்னைக்கு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, சுண்ணாம்பு இருந்தா சுண்ணாம்பு அடிச்சு, வெள்ளை அடித்து, பழைய பாய் இருந்தா அதை போட்டு கொளுத்தி எல்லாம் பண்ணுவோமா? எல்லாம் முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் எரித்து பொசுக்கி விட்டு, பொங்கல் பெரும்பொங்கல் அன்னைக்கு பயங்கரமா நம்ம எல்லாம் குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி கொண்டு நல்லா கொண்டாடுவோம். கொண்டாடிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டு நடுவில் முற்றம் இருக்கும், பெரிய பெரிய பள்ளம் எடுப்பாங்க, பெரிய பெரிய புது பானை வச்சு புது அரிசி போட்டு பொங்கல் வச்சு அந்த பொங்கு சோறு கொடுப்பாங்க. இப்போ முதல்ல அதை போட்டு விட்டுருவாங்க, போட்டுட்டு அது மேல ஒரு தட்டை போட்டு பூசணி பத்தைய வைப்பாங்களா, அந்த மூடி போட்டுட்டு பூசணி பதைய வைப்பாங்க. வச்சுட்டு அதை பொங்கி ஆனா அது பொங்கின அப்புறம் தான் பானை பொங்கி வரும்போது என்ன சொல்லுவோம்? பொங்கலோ பொங்கல் அதான் சொல்லுவோம். அதுவும் ஒரு வீட்டுல ஆரம்பிச்சதுன்னா அந்த கிராமம் முழுக்க கேட்கும். ஒரு வீட்டுல அந்த பானை பொங்கி முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுல இன்னொரு பானை பொங்கி முடிச்சிருக்கோம், அவங்க வீட்டுல அது பொங்கலோ பொங்கல். இன்னொரு வீட்டுல பானை பொங்கி முடிச்சிருக்கோம், அது பால் பொங்குச்சின்னு சொல்லுவாங்க, முடிச்சிருக்கோம். எல்லார் வீட்லயும் வரிசையா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த கிராமம் முழுக்க பொங்கலோ பொங்கலோ பொங்கலோன்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வளவு இனிமையான ஒரு சத்தம், அதுதான் நல்லா இருக்கும். 6 மணிக்கு மேல இன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்க முடியுமா? பொங்கல் கழிச்சு ரொம்ப கஷ்டம். பொங்கலாவது ஒண்ணாவது அவங்க மறந்தே போயிடுவாங்க. அதுவும் வந்துடுச்சு 3000 ரூபாய். தை பொங்கலுக்கு ஒரு 1000, மாட்டு பொங்கலுக்கு இன்னொரு 1000, காணும் பொங்கலுக்கு மற்றும் ஒரு 3000. இந்த 3000மும் அந்த 3 நாளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏம்மா போன வருஷம் கொடுக்கல? ஏன் போன வருஷம் கொடுக்கல? எலெக்ஷன் வருது, கரெக்டா சொன்னீங்க. போன வருஷமும் 3000 ரூபாய் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷமும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் உங்களுக்கு தரவில்லை. இந்த வருடம் மட்டும் விவசாயிகளுக்கு 3000 ரூபாய் நாம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஏன் வந்தாங்க தெரியுமா? விவசாயி தலையில இன்னும் நிறைய நாள் முளக்க அரைக்கலாம், அவர்களை எளிதாக, ஏன்னா வெகுளியான மக்கள், ரொம்ப ரொம்ப வெகுளி, அவங்களுக்கு வந்து பெரிய சூட்சுமெல்லாம் தெரியாது, ரொம்ப நல்ல மக்கள், கடின உழைப்பாளி. அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை ஞாபகம் இருக்கும், ஐயோ 3 மாசத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் கொடுத்தாங்களே அப்படின்னு அதே ஞாபகத்துல போய் அவங்களுக்காக நீங்க வாக்கு போடுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இதை கொடுத்துருக்குறாங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய். அதுவும் எங்க இருந்து வருது? நம்ம வீட்டுல இருக்கிற அப்பா, வீட்டுல அப்பாங்க இருப்பாங்களா வயசானவங்க, நேரா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்றாங்க, நேரா ஒயின் ஷாப். அடுத்தது கணவன்மார்கள் இருந்தா அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி, இப்ப பிள்ளைங்களும் இல்லையா, பிள்ளைங்க கூட சின்ன பசங்க கூட குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.